தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் இன்னைக்கு சவுத் கோவால அமைந்திருக்கக்கூடிய ஒரு மேஜரான அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இடத்த பலோலம் பீச் அப்படிங்கிறதா இந்த இடத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்த பீச் பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சவுத் கோவால வந்துட்டீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து ஒரு 5-6 பீச் வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பீச்சுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பலோலம் பீச் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக 2 வீலரில் 4 வீலரில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2 வீலர் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கும், இல்லை பார்க்கிங் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வச்சிருப்பாங்க. நீங்கள் 20 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா பைக்கு கேட்பாங்க. அதே மாதிரி காருக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக பார்க்கிங் இருக்குது, முன்னாடி நிறுத்திக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு கடைகள்லாம் இருக்குது, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா கடைகள் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பீச்சில் இருக்குது சவுத் கோவாவில். ஏன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சவுத் கோவாவில் ஒரு சில பீச்சில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த பீச்சில் மேஜராக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போட்டிங்கை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன். போட் ரைட் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அதில் காமிச்ச ஒவ்வொரு இடமா வந்து நம்ம போகும்போது ஒவ்வொரு பிளேஸை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இதுக்கு பேக்கேஜ் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் 1 ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா 800, அதே மாதிரி 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து 1000 பர் ஹெட்டும் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து போட்டிங் வந்து நமக்கு அலோவ் பண்ணுறது 10 சீட்டர் இல்லை 12 சீட்டர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒருவேளை வந்து நீங்கள் புக் பண்ணுற அந்த போட்டில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு 5-6 பேர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு 1.5 ஹவருக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக வந்து பார்த்தோன்னா 800 அந்த பேக்கேஜ் எடுத்துக்கங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஒரே போட்டு தான். அதனால நம்மளை வந்து பார்த்தோன்னா பாதியில் 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக நம்ம கூட்டு போகிறதுலாம் போட்டு வராது. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தோம்னா இல்லை குறைச்சி கூட கேட்டு பாருங்க, 800 அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பேசி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து டிக்கெட் அமௌண்ட் அப்படிங்கிறது, அதாவது டிக்கெட்டாக நம்ம கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பேசி குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான். நீங்கள் பேசி கூட வந்து பார்த்தோன்னா இல்லை கம்மி பண்ணி கொடுங்க, இல்லை 800 பே பண்ணுறோம் 900 பே பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி பேசி கூட நீங்கள் கம்மி பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிளேஸாக வந்து நம்ம அப்படியே காமிச்சிட்டு போவாங்க. போகும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதை தான் நான் அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கோவாவில் இந்த பீச்சுன்னு இல்லை, எந்த பீச்சாக எடுத்துலாலும் சரி, இப்போ நீங்கள் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் சைடு வந்து பார்த்தோன்னா வெளியே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுறது பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு பீச்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கடைகள்லையும் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். இப்போ அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு அந்த பேக்கேஜில் போட்டிருந்த இடமா அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க. நான் அப்படியே ஒவ்வொரு இடம் வரும்போது நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போட்டிங் அப்படிங்கிறது சரி இல்லைங்க, வியூ வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கீழே குமிஞ்சு எழுந்துச்சு வந்து பார்த்தோன்னா லைட்டாக தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நார்மலாக நமக்கு கடலில் இங்கே இல்லை, எங்கே போட்டிங் போனாலும் இல்லை கப்பலில் போனாலும் அந்த மாதிரி ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரி வேற. அங்கேருந்து இப்போ நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கூட்டிகிட்டு வர்றது வந்து ஒரு 1/2 hour போட்டிங்கு. அப்புறம் அந்த ஒவ்வொரு இடத்த வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்படியே போட்ல இருந்து தான் காமிக்கிறாங்க. உள்ள வந்து நமக்கு 2 பீச் இருக்கு. அந்த பீச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம கேட்டிருப்பாங்க போல, இங்கே நம்ம போட்டில் வந்தவங்க பார்த்தோன்னா அங்கே வேணா ஹனிமூன் பீச்சில் போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பக்கத்தில் போனோம், போட் டிரைவர் வந்து பார்த்தோன்னா அவங்க கேட்டாங்க. கேட்கும்போது போர்டில் என்ன பார்த்தோம்னா ஹிந்தியில் பதில் சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தோம்னா நமக்கு அடுத்த பீச்சில் வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளை பீச் அப்படிங்கிறது. இந்த பீச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இன்னொரு முக்கியமான பீச் இருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க போட்டிங்கில் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து பார்த்தோன்னா பலோலம்ல இருந்தும் இங்கே கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டில் வந்து பார்த்தோன்னா விளாண்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒவ்வொரு இடமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இது வந்து பார்த்தோன்னா அந்த டாடாய்ஸ் ராக் அப்படிங்கிறது இந்த இடம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிட்டர்ன் போகும்போது, அதாவது மங்கி வேஸ்ல வந்து ஒரு மவுண்டெயினில் ஒரு பாறையில் வந்து பார்த்தோன்னா மங்கி வேஸ் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஷோ ஆகுது. அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இப்போ போகிறத இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஹனிமூன் பீச் அப்படிங்கிறதா வந்து பார்த்தோன்னா இந்த இடத்தினுடைய பேர் அப்படிங்கிறது.
அங்கங்கே வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி ஐலாண்டாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்லை இந்த இந்த பீச்சுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்மளை இறக்கி விடுவாங்க. நீங்கள் இறங்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அதை கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் போட்டை நிறுத்திருப்பாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு இல்லை டைம் முடிய போகுது அப்படின்னா அப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ரிட்டர்ன் கூப்பிட்டுவாங்க. நம்ம அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்தந்த இடத்துல வந்து இருந்துக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா போட்டிங் கடலில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்தந்த சின்ன சின்ன ஐலாண்டுங்க இவ்வளோதான் தண்ணி, இந்த இடத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா சின்ன ஐலாண்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளை நிறுத்தியிருந்தாங்க. ஒரு சில பாறைகளுமே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்டாக இருந்தது. அதை பூஞ்சி பிடிச்சி பாசி பிடிச்சி போய் கிடக்கும் போல. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா பச்சை பாசி இருக்கு, அது மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் பாசி மாதிரி பார்த்தோன்னா படிஞ்சிருக்கு. அது இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதாவது ஒட்டி இருக்க இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆழம் இல்லாமல் இறங்கி போய் நல்லா நிறையா விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா சேஃபாக விளையாட வைங்க. நீங்களும் பக்கத்துலேயே இருங்க. இப்போ ரொம்பலாம் வந்து பார்த்தோன்னா உள்ளே தள்ளி இறங்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களே வந்து கொஞ்ச தூரம் வந்து பார்த்தோன்னா உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம சேஃபாக இருக்கிறது முக்கியம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வியூ நல்லா நிறைய இருந்தது. அதே மாதிரி ஃபோட்டோ பிளேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்குங்க. அங்கங்கே வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதான் சொல்லியிருந்தேன். கீழே வந்து பார்த்தோன்னா அந்த பச்சை பாசி படிஞ்சிருக்கு. பட் இதில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் வந்து பாசி மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்க. அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே. இது என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க. அதே மாதிரி இங்கே விளாண்டுட்டு அதை நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 hour இங்கே நிறுத்தியிருந்தாங்க. ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்தோன்னா வண்டி வந்து பக்கத்தில் நிறுத்தி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த போட்டு வர்றதுக்காக அந்த போட்டை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளே கூப்பிட்டு போயிருப்பாங்க. திருப்பி அந்த டைம் ஆன பிறகு வந்து பார்த்தோன்னா நம்மளை ரிட்டர்ன் வந்து கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா அந்த மங்கி ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த மவுண்டைன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாறை பார்த்தீங்க அப்படின்னா மங்கி மாதிரி தெரியுதுங்களாமா. ஓரளவுக்கு தெரியுது. பட் அந்த பேரே வந்து பார்த்தோம்னா அதுக்காக அதை ஒரு பிளேஸ்னே வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல தாங்க. ஆனால் 800 வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1.5 hours 1000 rupees கொடுக்குறோம் அப்படின்னாலும் 1.5 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஒரு போட் ரைடு அனுபவமும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் சவுத் கோவா வரீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த பீச்சையும் வந்து பார்த்தோன்னா ஃபேவரட் பிளேஸாக வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த பிளேஸ் வந்து நம்ம சவுத் கோவாவில் வந்து பார்த்தோன்னா போக போகிறோம். ஸோ அங்கங்கே போயிட்டு அந்த வீடியோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு பலவலம் பீச் பற்றிய தகவல்கள். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.